விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்க. அப்புறம் இந்த காவலர்களுக்கான ப்ரமோஷன் குறித்து இப்போ வந்துருந்துச்சுல, அந்த காவலர்களுக்கான நற்செய்தின்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜிஓ ஒன்று அந்த அப்கிரேடேஷன் குறித்து போட்டிருந்தாங்க. அது அந்த 10+3+10 10 ஆண்டுகள் வந்து அவர் கிரேட் 2 போலீஸாக இருந்தார்னா அவர் வந்து கிரேடு 1. அப்புறம் கிரேடு 1ல் 3 வருஷம் இருந்தார்னா அவருக்கு ஹெட் கான்ஸ்டபிளில் 10 வருஷம் இருந்தார்னா எஸ்எஸ்ஐ. அது இதற்கு முன்னாடி நம்மளும் சொல்லியாச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 389 சொன்னீங்க. மொத்தத்துக்கு ஒரு கிரேட் 2 போலீஸ் சேர்றவர் 20 வருஷத்தில் எஸ்எஸ்ஐ ஆயிடுவாருங்க. 7 வருஷத்தில் கிரேட் 1 கொடுத்தா அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து 20 வருஷத்தில் எஸ்எஸ்ஐ ஆயிடுவாங்கன்னு. அது ஏதோ வந்து 4 வருஷம் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது வருஷம் அந்த அப்கிரேடேஷன் குறித்து ஒரு ஜீவோ விட்டுருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 23 வருஷம் சொல்லியிருக்கீங்க. அதில் கூட அந்த 23 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 23 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போயே கரண்ட்டாக எடுத்துக்கிடணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ எடுத்தோம்னா அந்த 2002 பேட்ச் இப்போ 23 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதில் வந்து அவர் 10 வருஷம் ஹெட் கான்ஸ்டபிளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். 5 வருஷம் கிரேட் 1 இருந்திருப்பார். அதெல்லாம் கணக்கு பண்ணி எப்படியோ 23 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு கொண்டு வந்து இப்போயே அவருக்கு எஸ்எஸ்ஐ கொடுத்தாத்தான் யாரும் பாதிப்படையாத நிலையில் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஜிஓ மூலமாக நீங்கள் போட்டுக்கக்கூடிய ஜிஓ மூலமாக போலீஸில் ஒரே ஒரு நாள் சீனியாரிட்டினா கூட எப்போ எந்த மாதம்னு கேட்பாங்க. ஒரே இயர் இருக்கும், 2 பேட்ச் வரும், அதில் எந்த பேட்ச்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அந்த சீனியாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இதில் என்ன பண்ணிடுறீங்க, இப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடியது அந்த 23 ஆண்டுகள் அந்த 10 ஆண்டுகள் ஆஸ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கணும் அப்படின்னு 2009 பேட்ச் கிரேட் 1 கிரேட் 2 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 2009 ஜாயின் பண்ணவரும் 2011 ஜாயின் பண்ணவரும் 2034 எஸ்எஸ்ஐ ஆவாங்க ஒரே நேரம். அந்த 2002 பேட்சுக்காரங்க 23 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கல்ல, இப்போயே கொடுத்துடணும். அந்த 12/6/2025 கட் ஆஃப் டேட்டா வச்சு வரக்கூடிய 1/7 கொடுக்குறீங்கல்ல, 1/7 அந்த 2002 பேட்சுக்காரங்களுக்கு எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அதில் அவர் 7 வருஷம் இருந்திருப்பார் ஹெட் கான்ஸ்டபிளாக, 8 வருஷம் இருந்திருப்பார், இல்லைன்னா 5 வருஷம் இருந்திருப்பார். அந்த கிரேடு 1 to ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு 1 வருடம் 2 வருடம் ஏதோ பிஆர் பெண்டிங் எடுத்து கொஞ்சம் லேட்டு கூட ஆகிருக்கேன். வாட் எவர் மேபி இப்போ க்ளீன் டிஃபால்ட்டரில் இருக்கிறாரில்ல, 23 வருடம் கம்ப்ளீட் பண்ணிட்டார்ல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேட்சை 23 கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த முரண்பாடு களையப்படும். இல்லைன்னு வைங்க, ஒரே பேட்ச் ஒரே நேரம் எப்படிங்க வரும்? இந்த பே அனாமலிலாம் வரும். பே கமிஷன் டயத்தில் பார்த்தோம்னா பே அனாமலி வரும். அதில் வந்து மெயினாக வந்து அந்த ஜூனியர் கெட்டிங் மோர் பே வந்துச்சுன்னா உடனே கொடுங்க அப்படின்வாங்க. இதுதான் அதில் வந்துடும்ல, ஜூனியரும் அவரும் ஆன் பார் வித் எப்படி வாங்க முடியும்? அதனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக அந்த 2002 அந்த 2011 செகண்ட் பேட்ச் வரைக்கும் 37,500 2ஆம் நிலை காவலர்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் டு எஸ்எஸ்ஐ ஆகும்போது மானிட்டரி பெனிஃபிட்டே ஒரு 4,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கையில் அந்த ஜூனியரும் இவங்களும் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. 23 ஆண்டுகள் க்ளீன் டிஃபால்ட்டாக இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னாலே அப்படியே நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். இல்லைன்னா இப்போ இந்த 2002 பேட்சுக்காரரு இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணுமே, 2027 வரைக்கும் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் அவரும் 23 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் 20 வருடம் சொன்னீங்க. இப்போ அந்த முணுமுணுப்பு கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அரசாங்க தரப்பில் அந்த முணுமுணுப்பு கூட இல்லாமல் இருக்கணும். 20 வருடம் சொன்னால் இப்போ 23 ஆகியிருக்கேன் அப்படின்னா டக்குன்னு 23 ஆனவங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்துட்டோம்னா அப்படியே ஓரளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜூனியரும் கேட்க மாட்டாங்க, ஏங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க எங்களோட சேர்த்து கொடுக்க வேண்டியதானே, எப்படி கேட்பாங்க? அதனால் கேட்க மாட்டாங்க. அது இந்த ஏடிஜிபி வெல்ஃபேர், ஏடிஜிபி அட்மின், நீங்கள் இது கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணணும். இது தொடர்பாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட அறிக்கை விட்டுருந்தாரு. அதாவது அவர் அறிக்கையில் முதலே சொல்லிடுறாரு, இந்த 37,500 பேர் பாதிக்கப்பட்டது அவரும் அந்த ஃபிகர்லாம் கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில். இந்த மாதிரியான அந்த முரண்பாடு களையப்பட்டு எல்லாருக்குமான யாரும் பாதிப்படையாத அளவுக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கையின் இறுதியில் சொல்றாரு, தமிழ்நாட்டில் காவலர் பணி என்பது மிகவும் கடினமானது, நன்றி இல்லாதது. காவலர்களாக பணியில் சேர்பவர்கள் நேரம் காலம் இல்லாமல் விடுமுறை இல்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு உழைத்தாலும்
பொதுமக்களில் தொடங்கி உயர் அதிகாரிகள் வரை அனைவரிடமும் அவப்பெயரைத்தான் வாங்க வேண்டியிருக்கும். அத்துடன் இல்லாமல் காவலர்களாக பணியில் சேரும் அவர்கள் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற முடியாமல் காவலர்களாகவே தான் ஓய்வு பெற வேண்டியிருக்கும். சிறப்பு சார்பு ஆய்வாளர் என்பது கூட அதிகாரி பதவி கிடையாது, அதுவும் காவலர் நிலைக்கு ஒப்பானதுதான். அந்த பதவி உயர்வை வழங்குவதில் கூட தமிழக அரசு தேவையற்ற பாகுபாடு காட்டக்கூடாது. எனவே காவலர் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு திட்டத்தை அனைவருக்கும் பயனளிக்கும்படி மாற்ற வேண்டும். 2002 முதல் 2011 ஆண்டு வரை பணியில் சேர்ந்தவர்களுக்கு இத்திட்டத்தின்படியான தலைமை காவலர் பதவி உயர்வை 2 ஆண்டுகள் பின்தேதியிட்டு செயல்படுத்த வேண்டும். அதன் மூலம் அக்காலத்தில் பணியில் சேர்ந்த 37,500 பேருக்கு பதவி உயர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதனால இது அந்த அறிக்கை வெளியிட்டது. ஏன்னா காவலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை அவங்க உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். அப்புறம் முக்கியமாக இது இப்போ இந்த 2ஆம் நிலை காவலர், அப்புறம் சிறைத்துறை, தீயணைப்புத்துறை எல்லாமே காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படித்தான் முதல்ல தனித்தனியாக இருந்தது, இப்போ காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்படின்னும் போது இந்த பதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் அந்தந்த துறையிலையும் இதே மாதிரியான கால வரம்பு தாங்க அங்கேயே நிர்ணயிக்கப்படணும். இப்போ தீயணைப்பு துறையிலாம் இல்லைன்றாங்க. ஆனால் 25 வருடம் கலந்ததுக்கு பிறகு அந்த முன்னணி தீயணைப்பானவர் அதுலேயும் அந்த எஸ்எஃப்ஓ கொடுக்குறாங்கல்ல, அதுலேயும் ஸ்பெஷல் எஸ்எஃப்ஓ கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு நியாயம்தான், நியாயமான இதுதான். ஒரு பதவி உயர்வு எல்லாம் ஒரே மாதிரியான பணி தான் பார்க்குறாங்க. ஆனாலும் பதவி உயர்வுன்றது அது பொதுமக்கள் பார்வைக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் தனக்குமே கூட உளவியலாக அதை அவர்களை மேல் உற்சாகப்படுத்தக்கூடியது. அதை கொடுக்கறதுல என்ன இருக்கு? அதனால அந்த தீயணைப்பு துறைக்கும் சரி, அந்த சிறைத்துறைக்கும் சரி, சிறைத்துறையிலேயே அதுலேயும் அவர்களுக்கு அந்த பதவி உயர்வு தேக்க நிலை இருக்கு அப்படின்னாங்க. எல்லாமே காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே இதே 23 ஆண்டுகளை அதில் பொதுமைப்படுத்தணும். எல்லாருக்கும் அதே மாதிரி காமன், அதாவது பணித்தன்மை வேணா மாறுபடலாம். ஏது இந்த சிறைத்துறை, அந்த காவலர் துறை, மற்ற தீயணைப்பு துறை, அதுக்கான பணித்தன்மை வேறுபாடு அது கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கான சம்பள விகிதம், அந்த இன்க்ரிமெண்ட்டு அதையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த பதவி உயர்வு அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் அடையாளமே. அதனால் அதுவும் சொல்லணும் போல இருந்துச்சு. அப்புறம் அந்த பதிவு இந்த இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது பற்றி தெரியலப்பா எனக்கு. நீங்கள் அதில் யாரோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக வழக்குக்கு போயிருக்கிறார்ல, போன தடவை ஏதோ 6ஆம் தேதியே நம்ம வரும்னாங்க, அன்னைக்கு லிஸ்ட் ஆகலை, வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தான் நான் பொதுவில் சொல்லி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அந்த வழக்காடிகள் அதில் இருக்கக்கூடிய பெட்டிஷனர் எனக்கு தகவல் சொன்னால் நான் இதை எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லலாம். அது பற்றி எனக்கு நேரடியாக தெரியல அந்த வழக்கு பற்றி என்ன ஆகுதுன்னு. வழக்கில் லிஸ்ட் ஆகலை, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து அதுக்கு தகவல் சொன்னீங்கன்னா அந்த ஒரு நபருக்கு தெரிந்த தகவலை நம்ம பொதுவில் சொல்லி பொதுவாக்குவோமே தவிர நானாக எதுவும் சொல்ல முடியாது, எனக்கா எதுவும் தெரியவும் தெரியாது. அதனால் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த 2023 பேட்சுக்கான ரிசல்ட் போடுறதுக்கு அவர் ரிட்டையர்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவருடைய ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுவும் பார்ப்போம், வெயிட் பண்ணணும். அதுதான் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல். வேறு தகவல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பகிர்ந்துக்கிடுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.